Vidyakumar IS Academy Institute for your success. 1 preparation, 3 exams. ACE TNPSC Group 1, 2, 2A, and 4 with our ultimate schedule. Get the perfect study plan to crack all 3 exams in one go. Stay focused, stay ahead. Morning friends. So இன்னைக்கு டெஸ்ட் போட்டிருப்பீங்க வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு 36 பார்த்துடும் 82 82 பேர் எழுதிருக்கீங்க வெரி குட். ஸோ ஃபஸ்ட் ரேங்க் வந்து பாண்டிவல்லி சரண்யா ராம் வந்து, செகண்ட் ரேங்க் வந்து நிர்மலா தேவி, நதியா ராமச்சந்திரன், காவியகனி, விஜயலக்ஷ்மி, யமுனா தேவி, வேம்பு தர்ஷினி, அபிஷா, பாலாஜி, கங்காலக்ஷ்மி, மந்தினி விஸ்வநாத், தீபஸ்ரீ. தேர்ட் ரேங்க் வந்து பவித்ரா, அஜித், அமிர்தா, கலா, பிரியதர்ஷினி, பிரவீன்குமார், பிரவீனா ரவி, அர்ச்சனா. ஆஃப்லைனில் நிறைய பேர் வந்துருக்கீங்க. கொஷின் டிஸ்கஷன் பார்த்துரும். அரேஞ்ச் த கிரானாலஜிக்கல் ஆர்டர் வந்து, ஸோ இயர் அப்படின்றது நம்ம ஹிஸ்ட்ரியில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப முக்கியம் வந்து. ஸோ ஃபஸ்ட் கொஷினே வந்து பார்த்தீங்கன்னா இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது வந்து. ஸோ கிரானாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு இந்த மாதிரி கேட்டுறேன், டேரெக்டாக இயரை போடாமல் நீங்களே அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1852 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ 1852 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அப்படியே வந்துடுது கொடுத்துருக்குல்ல. ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் எப்போ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சதிப்பா ஆரம்பிச்சிருக்காங்க வந்து 1866 வந்து ஒன்று மட்டும் தான் மாறுது வந்து. அடுத்து வந்து மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1884, பூனா சர்வஜனிக் சபா வந்து 1870 அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இது மட்டும் தான் இங்கே வந்து மாறுது வச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இயர் நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஹிஸ்ட்ரி நமக்கு நோ எதர் ஆப்ஷன் வந்து. ஸோ பாலிட்டினா நம்ம ஆர்டிக்கல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து. இப்போ சயின்ஸ்னா வந்து நமக்கு புரியாதது இல்லை வாயில் நுழையாத மாதிரி இருக்க பேர்லாம் படித்து ஸ்பெல்லிங்காக எழுதி பார்த்து எக்ஸாமில் கரெக்டாக எழுதணும் அப்படின்னு நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஏதாவது ஒன்று வந்து அடிஷ்னலாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு இது வரும், எனக்கு இது வராது, பேச்சுக்கே இடம் இல்லை. நான் இப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன், அப்படி தான் கிடையாது. எக்ஸாம் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து. வேகம் ஸ்டூடெண்ட் டிஸ்கஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா டைம் தான். ஃபஸ்ட் எக்ஸாமில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கேம் பிளேயில் ஃபஸ்ட்டு ரூலே என்னென்னா டைம் தான். எனக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, குரூப் 1 கொஸ்டின் பேப்பர், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரு, நான் வந்து எனக்கு ஒரு டைம் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா என்னன்னா மேக்ஸிமம் நான் வந்து ஆன்சர் பண்ணிவிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து 130, 140 போட வேண்டிய இடத்துல நான் 160 கூட போடுவேன் அப்படின்னு டைம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவே என்னென்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க வந்து. அதே மாதிரி நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் வந்து 20 கொஷின்ஸ் எனக்கு டைம் அதிகமாக கொடுத்தா இன்னும் நான் நல்லா எழுதுவேன் அப்படின்னா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, பிடிங்கிட்டு போயிடுவாங்க ஆன்சர் ஷீட்டை வந்து. போய மாதிரி அப்படி தான் வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை நீ வச்சுக்கோ, நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு லெட்டர் எழுதிடுறேன் அப்படின்னு வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ நம்ம அந்த டைமுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றதே ஃபஸ்ட்டு டேலே நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ பிரச்சனை என்னன்னா நம்ம மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸில் வந்து ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா பர்ஃபெக்ஷன் நல்லா எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்கிட்ட. அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். பர்ஃபெக்ஷன் வேண்டியதில்லை, நல்லா எழுத வேண்டியதில்லை. அந்த 6 நிமிஷத்துக்குள்ளே என்ன எழுத முடியுதோ எழுதுங்க. 4 பாயிண்ட் எழுத முடியுது என்னால் எழுதுங்க. இல்லை நான் ரொம்ப மெதுவாக எழுதுறேன், 3 பாயிண்ட் என்னால் எழுத முடியும், எழுதுங்க. எழுதிட்டு 2 மார்க் வாங்க. அடுத்த டெஸ்ட்டில் டெய்லி டெஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க, 3 4 ஆகுங்க, அடுத்து 5, அடுத்து 6, அப்படியே கிராஜுவலாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து இங்கே வந்து தேவை வந்து. அப்போ என்னன்னா நான் வந்து டெய்லி டெஸ்ட் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ரொம்ப அநியாயம் இதெல்லாம். 2 கொஸ்டினுக்கு வந்து நான் 3 மணி நேரம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா இது வந்து அக்செப்டே பண்ண முடியல என்னால் வந்து. அப்புறம் என்னன்னா உங்களுக்கு வந்து அது இன்னும் புரியல, இந்த விஷயமே என்னன்னு புரியல. இந்த எக்ஸாமில் வந்து நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும்னு நினைக்கிறீங்க, டைமுக்குள்ளே எழுதணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அப்போ டைம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது. அப்போ 3 மணி நேரம் ப்ரிலிம்ஸ்னால் 3 மணி நேரம் தான் வந்து. அதுக்கு மேலே டைம் எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே என்ன வருதோ அதுதான் உங்களுடைய மார்க்கு வந்து. அப்போ நம்ம அதை தாண்டி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம். அப்போ எக்ஸாம் ஹாலில் போனால் எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ நம்ம மட்டும் இங்கே மட்டும் நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கணும். ஸோ அப்போ அந்த டைமுக்குள்ளே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து அது நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்க. எதுனா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வந்து. ஸோ அதனால் டைம் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே எழுதுங்க. நான் இன்றைக்கி வந்து 15 கொஸ்டின் எழுதினேன், டயர்டாக இருந்தது, நாளைக்கு 5 கொஸ்டின் எழுதுறேன். எக்ஸாம் ஹாலில் எதுவும் பண்ண முடியுமா? நான் நாளைக்கு எழுதி எடுத்துகிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்புறம் இது மட்டும் ஏன் வந்து வீட்டில் ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? பண்ணக்கூடாது. அதனால் 20 கொஸ்டின் வந்து அட் டெஸ்ட் வந்து
இல்லை எனக்கு கை வலிக்குது எழுத முடியல அப்படியே நிப்பாட்டுங்க, அவ்வளோதான். என்னால் அவ்வளோதான் எழுத முடிஞ்சுது அப்படின்ட்டு. அடுத்த டெஸ்ட்டில் வந்து இப்போ 15 கொஸ்டின் எழுதுனேன், அடுத்து இன்னொரு கொஸ்டின் 16 கொஸ்டின் எழுதுங்க. யாராவது உங்களை திட்ட போகிறாங்களா? ஃபீட்பேக் வந்து என்ன பண்ண, பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுங்க கொடுக்க போகிறேன். ஃபீட்பேக் பொறுத்தவரை என்னன்னா, டாப்பர்ஸ் வந்து எப்படி ஆன்சர் ஷீட் இருக்கும், ஸோ அவங்களுடைய ஆன்சர் ஷீட் எப்படி இருந்தோ அந்த மாதிரி அவங்க ஆன்சர் ஷீட் வரணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. வந்து அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேயே நமக்கு வராது, டே ஒன்லேயே நமக்கு வராது. அது நம்ம எழுத தான் வரும், வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ அப்போ டே ஒன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, வந்து நம்ம நல்லா வந்துடாது வந்து. ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாமல், நான் ஸ்கூலில் வந்து டாப்பர், காலேஜில் நான் டாப்பர், நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து டிஸ்டிங்ஷன், அதனால் வந்து இங்கேயும் நான் அப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, பண்ணாதீங்க. நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போய் ஆகணும். அதனால் 6 மினிட்ஸ்னால் 6 மினிட்ஸ் தான் 10 மார்க்ஸ் வந்து. அதே மாதிரி 15 மார்க்ஸ்னால் 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே டைமே எடுத்துக்க கூடாது வந்து. ஸோ மனசில் வச்சுட்டு சமர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸும் அதே தான் வந்து. 3 மணி நேரம்னா என்ன பண்ணுறீங்கன்னு வேறு தெரியல எனக்கு, வீட்டில் வேறு டெஸ்ட் போடுறீங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அப்படின்னா 3 மணி நேரம் தான் வந்து. ஸோ அதுக்கு மேலே டைம் எடுத்துக்காமல் அதுக்குள்ளே என்ன வருதோ ஸோ அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அடுத்தடுத்த நாள் நம்ம என்ன பண்ணணும்னா இம்ப்ரூவ் பண்ண முடியும் வந்து. நம்ம அதை செக் பண்ணாமே நம்ம அப்படியே நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ டைமுக்குள்ளே நம்ம வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா அது அப்படியே நம்ம பழக்கமாயிடும், அதுக்கப்புறம் மாற்றவே முடியாது. அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். அதனால் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் நம்ம வந்து வீக்கெண்டில் எழுதுறதும் வந்து 3 மணி நேரம் தான். அதுக்குள்ளே நான் வந்து 150 கொஸ்டின் அட்டன் பண்ணேன், 160 அட்டன் பண்ணாலும் அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு வந்து இருக்கும் வந்து. இல்லை நம்ம டைம் செக் பண்ணலை, நான் 1 மணி நேரம் டெஸ்ட்டு போட்டேன், அப்புறம் ஏதோ ஒரு வேலையை பண்ணிவிட்டு திருப்பி வந்து போட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது வந்து. உட்காந்திங்கன்னா 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி உட்காந்துடணும். அப்படி தான் இருக்கும் வந்து. இப்போ ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உட்காந்த சீட்டை விட்டு எழுந்திரிக்கக்கூடாது, அந்த மாதிரி வந்து 3 மணி நேரத்துக்கு வந்து எழுந்திரிக்கவே கூடாது வந்து. அதே மாதிரி டெய்லி டெஸ்ட் வந்து 16 நிமிஷம்னா 16 நிமிஷம் தான். முன்னாடி வந்து வாட்சை கழட்டி வச்சுருங்க, வாட்சை பார்த்துக்கோங்க, கரெக்டாக ஆரம்பிங்க, கரெக்டாக முடிங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங்ஸ் ஆர் கீ டிமாண்ட் ஆஃப் மாடரேட்ஸ். பின்னோட்டலில் மிதவாதிகளின் முக்கிய கோரிக்கைகள் என்ன அப்படின்றதான் வந்து. கிரியேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அட் சென்ட்ரல் லெவல் ஒன்லி. சட்ட மேலவைகளை மத்திய அளவில் மட்டுமே உருவாக்குவது அப்படி சொல்லி பார்க்கணும். ஒன்லின்னு வந்தால் உடனே நான் செக் பண்ணணும் வந்து. யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக இதை வந்து படிப்பாங்க வந்து. ஏன்னா மோஸ்ட்லி யூபிஎஸ்சி வந்து ட்விஸ்ட் வைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லியில் தான் வைப்பாங்க வந்து. ஸோ அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். ஆனால் நம்ம இங்கே வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி இப்போ கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி மாற்றுறாங்க, ஸோ மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதை கொஞ்சம் யோசிக்கணும் வந்து. ஸோ ஒன்லி அப்படின்றது தப்பு வந்து. சென்ட்ரல் அண்ட் ப்ராவன்சி ரெண்டுத்துலேயுமே வந்து கொண்டு வரணும் அப்படி சொல்லி சொன்னாங்க வந்து. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து இது வந்து ராங் அப்படி சொல்லி பார்க்குறோம். அண்ட் இன்க்ரீசிங் த நம்பர் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். சட்ட மேலவைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் கரெக்ட் வந்து. அடுத்து ஹோல்டிங் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் இன் இங்கிலாந்து வந்து. ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது அப்படி சொல்கிறோம் வந்து. ஸோ அதுவும் கரெக்ட் வந்து. அண்ட் இன்க்ரீசிங் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ராணுவ செலவினங்களை அதிகரிப்பது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ எது குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க வந்து. இது என்ன மாடரேட்டட் டிமாண்ட் வந்து. ஸோ அப்போ அதுவும் இன்கரெக்ட் அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டாக இன்கரெக்டான்னு திருப்பி ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஆர் கீ டிமாண்ட்ஸ் ஃபார் மாடரேட்ஸ், எது கீ டிமாண்ட்ஸ் ஃபார் மாடரேட்ஸ் தான் கேட்டிருக்காங்க வந்து. அப்போ அவங்க கீ டிமாண்ட்ஸ்னால் 2, 3 மட்டும் தான் வரும் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா பி வந்து. ஸோ அதே மாதிரி எது கீ டிமாண்ட்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ் வந்து நாட் கீ டிமாண்ட் ஆஃப் மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கரெக்ட் இன்கரெக்ட்ல எப்போவுமே ஒரு தடவை படிச்சு முடிச்சுட்டு திருப்பி போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ரிஸ்க் இருக்காது. ஏன்னா ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணினா மாற்ற முடியாது வந்து. ஸோ அதனால நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். விச் ஆர் த ஃபாலோயிங் வேர் அசோசியேட் வித் லார்ட் லிட்டன். பின்னோரிடம் லிட்டன் பிரபுவுடன் தொடர்புடையவை எவை அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது தெரிஞ்சுக்க போறீங்க. வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் அவர் தான் கொண்டு வந்தார். ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படின்றது, ஸோ அதுவும் அவர் தான் கொண்டு வந்தார். 4மே கரெக்ட். அடுத்து வந்து யூனிஃபார்ம் சால்ட் டேக்ஸ், ஒரே மாதிரியான உப்பு வரி, அதுவும் அவர் தான் கொண்டு வந்தார். அண்ட் ஃபெமைன் பாலிசி அப்படின்றது அவருடைய பீரியட் தான். ஸோ லார்ட் லிட்டனுடைய பீரியட் வந்து 1876 to 1880 வந்து. ஸோ இவருடைய பீரியட்ல வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க, ஆர்ம்ஸ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. எப்போ அப்படின்றது கேட்டுருவாங்க. இயர் வந்து இம்பார்ட்டன்ட். 1878 அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியதான். நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் மற்றும் ஆயுத சட்டம் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி டெல்லி தர்பார் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துவார் வந்து. ஸோ அது மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமைன் வந்து மிகப்பெரிய அளவில் ஃபெமைன் வந்து இந்தியாவில் வந்து இருக்கும், எஸ்பெஷலி பெங்காலில் இருக்கும். ஸோ அதனால வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றச்சாட்டு, இப்போ இது தேவையா இந்த செலவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து குற்றச்சாட்டு வந்து பண்ணார். ஸோ ஃபெமைனால் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா வந்து காமன் மேன் தான். ஸோ அது வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து அந்த பிரச்சனையே இருக்க போகிறதுல வந்து. கோவிட் டைம்ல வந்து பாதிக்கப்பட்டது யார் வந்து காமன் மேன் தான், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிடையாது. அதனால நீங்கள் என்ன பண்ண அரசு அதிகாரியாக மாறணும் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அடுத்து வந்து வார் வந்தாலும் சரிதான், ஃபெமைன் வந்தாலும் சரிதான், ஃபெமைன்லாம் வராது. ஸோ வார் வந்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி கோவிட் மாதிரி வந்து ஏதாவது லாக்டவுன் வந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லாதது அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஜாப் அடிச்சு பார்க்கலாம்.
which of the following pair is not correct கீழ்கண்ட இடங்களில் எது தவறானது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து ஸோ பிரிட்டிஷ் இந்திய கழகம், பம்பாய் கழகம், கிழக்கு இந்திய கழகம், இந்திய சங்கம். இப்போ ஏற சொல்லுங்க. பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் என்ன ஏறு? 18 சத்தமா 51 சாரி 53 52 கரெக்டு தானே? பாம்பே அசோசியேஷன் மாற்றி சொல்கிறா? இப்போ நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையா? போயிட்டு இன்னைக்கு காலைல ரிவிஷன் பண்ணீங்களா இல்லையா? இது பார்க்கவே இல்லையா? 1852 ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் வந்து 1851 51 1852 ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் 18 வரும்லாம் சொல்லக்கூடாது. 1866 நான் இயர் தான் கேட்குறேன் வந்து எக்ஸ்ட்ராலாம் சொல்லக்கூடாது வந்து. அடுத்து இந்தியன் அசோசியேஷன் 1876 கரெக்டா? ஸோ அப்போ எது கேட்டாங்க எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து. அப்போ வந்து மூணாவது வந்து கரெக்டு. செக் பண்ணுங்க. 66 தானா? அப்போ ஆப்ஷன் தப்பா இருக்கா வந்து? சரிங்க ஃப்ரெண்ட் வந்து இயர் நீங்கள் தான் ஃப்ரெண்டு சொல்லணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எடுத்து பாருங்க. 66 ஓகே. அப்போ 1 2 3 வந்து ராங்கு வந்து. ஸோ அப்போ வந்து கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இந்தியன் அசோசியேஷன் 1876 தான் வந்து. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து இல்லை வந்து. ஸோ 3 வந்து. ஸோ இது வந்து ஆப்ஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து. சரி அடுத்து இங்கே வரும். பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் வந்து 1851 வந்து யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ராஜா ரதகாந்த் தேப் அண்ட் தேபேந்திரநாத் தாகூர் அப்படி சொல்லி பார்க்குறோம். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கேட்டுருவாங்க வந்து. அதே மாதிரி பாம்பே அசோசியேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகநாத் சங்கர் சேத் வந்து. அண்ட் இந்தியன் அசோசியேஷன் வந்து நமக்கு தெரியும் சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படி சொல்லி பார்க்குறோம். 1876 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது வந்து. இம்பார்ட்டன்ட். அடுத்து 5th கொஸ்டின் வந்து சூஸ் த கரெக்ட் பாஸ் வந்து சரியான இணைகளை தேர்வு செய்க வந்து. ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி எங்கே நடந்தது? பாம்பே கரெக்ட் வந்து. அடுத்து செகண்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி கல்கத்தா. தேர்ட் எங்கே நடந்தது? மெட்ராஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ராங் அப்படி சொல்லி பார்க்குறோம். 4th அதான் அலகாபாத். ஸோ மாற்றி கொடுத்தேன். ஸோ அப்போ வந்து மெட்ராஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3rd, அலகாபாத் வந்து 4th வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஜார்ஜ் யூல் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ஃபாரினர் வந்து. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இந்த 4th செஷனுக்கு வந்து ஹெட்டாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஃபக்ருதீன் தியாப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் செஷனுக்கு ஹெட்டாக இருப்பார் வந்து. அதே மாதிரி தாதாபாய் நௌரோஜி வந்து எதுக்கு இருப்பார்? செகண்ட் செஷன் கல்கத்தாக்கு. WC பானர்ஜி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருப்பார், பாம்பேல இருப்பார் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யார் வந்து ஹெட்டாக இருந்தாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ ஜார்ஜ் யூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 லைட்ஸ்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுறாங்க. ஓகே. அடுத்து மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதிகளின் முதன்மையான குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் வந்து. அப்புறம் தன்னாட்சி எதுக்கு வந்து. அப்போ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, சுராஜ் கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. அண்ட் கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் முழு விடுதலை அப்படின்றது வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 அப்படி சொல்லி பார்க்குறோம். செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது அவங்க கேட்கல வந்து. ஸோ ஹோம் ரூலில் தான் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது கேட்டாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து 7th கொஸ்டின் மேட்ச் த ஃபாலோயிங் பின்னொரு பொறுத்துக்க வந்து ஹோம் ரூல் லீக் இன் USA யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய் இது மாதிரி தான். ஸோ ஹோம் ரூல் லீக் இன் பூனா வந்து திலக் வந்து. ஸோ அடுத்து ஹோம் ரூல் லீக் இன் சென்னை வந்து 100% அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து 1 3 2 அது ஆப்ஷன் வந்து பி. அடுத்து 8th கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி பேரட். சம்ரான் மூமெண்ட் வந்து 1916 வந்து கரெக்டா? 17 வரணும். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு 18 கேதா கரெக்டு தான். அண்ட் சத்தியாகிரக சபா தலைவர் தான் ஆரம்பிப்பார் வந்து. எதுக்குன்னா காந்தி வந்து முன்னாடி வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சத்தியாகிரக சபா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சத்யா அப்படின்னா என்னது? ட்ரூத். கிரகா அப்படின்னா என்னது? சத்தியாகிரகான்றாருல அப்படின்னா என்னது? கிரகானா ஃபாஸ்டிங். உண்மையாக வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது வந்து. இப்போ காலையில் ஆரம்பித்து நைட் வரையும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சம்பரான் பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
மெம்பராக இருப்பார். இவங்க போயிட்டு இந்த இண்டிகோ வந்து கல்டிவேட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக இங்கே போவார் வந்து. அடுத்து வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கில் தான் என்ன பண்ணுறாருன்னா சத்தியாகிரகாவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் வந்து. அங்கே தான் ஃபாஸ்டிங் இருப்பார் வந்து. கேதால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமைன் ஆக்ட் இருக்கும் வந்து, ரூல் இருக்கும். என்ன அப்படின்னா 25% கீழே வந்து கல்டிவேஷன் வந்து இருந்தது அப்படின்னா வந்து டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டியதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து போராடும் வந்து. ஸோ அப்போ அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கில் தான் வந்து 35% வந்து சேலரி ஹைக் வேணும்னு சொல்லிட்டு இவரும் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ஃபாஸ்டிங் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சத்தியாகிரகா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ஃபாஸ்டிங் இருக்குது. ட்ரூத், சத்தியானா ட்ரூத், கிரகானா ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3 and 4 ஒன்லி, 3 மற்றும் 4 அப்படி பக்கம் வந்து. அடுத்து விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி? 1906 கரெக்டா? VOC registered a joint stock company called Sudesi Steam Navigation Company SSNC with capital of rupees வந்து 10 lakh அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து. நிறைய இருக்கு பாயிண்ட். ஸோ இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யார் ரிஜிஸ்டர் பண்ணா VOC வந்து பார்த்தீங்கன்னா என்ன நேம்ல அப்படின்னா வந்து சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி கரெக்ட். கேபிட்டல் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம் வந்து. த மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிதுரை அண்ட் ஹஜி ஃபக்கீர் முகமது அப்படி சொல்லி பார்க்குறோம் கரெக்ட். இவங்க 2 பேர் தான் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் அப்படி சொல்லி பார்க்குறோம். த இனிஷியல் ரெஸ்பான்ஸ் ஃபார் த பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் வாஸ் டு இக்னோர் த சுதேசி கம்பெனி. இக்னோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக பாப்புலர் ஆகணும்னு என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ஷிப்பில் ஏறிங்கன்னா உங்களுக்கு சோடா தரோம், அது தரேன், இது தரேன்னு சொல்லி நிறையா ஆஃபர்லாம் கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்து டைவெர்ட் பண்ணுவாங்க வந்து. ஸோ அப்படி மக்களை வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் வந்து ஏற ஆரம்பிப்பாங்க வந்து. அடுத்து பிபின் சந்திரபால் அப்படின்றது ஆஸ் லவுடட் சுதேசி எஃபர்ட்ஸ் அண்ட் ஹெல்ப்டு டு ப்ரமோட் த சேல் ஆஃப் ஷேர்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். பிபின் சந்திரபால் பண்ண மாட்டார். பிபின் சந்திரபால் வந்து வருவார், மெரினா பீச்சில் பேசுவார், சுதேசிக்காக பேசுவார். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆரம்பிப்பார் வந்து. ஸோ இப்போ இதை யார் பண்ணுவார்னா வந்து அரவிந்த் கோஷ் வந்து பண்ணுவார். அரவிந்த் கோஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவார். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 வந்து கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம். பிபின் சந்திரபால் வந்து தான் இதில் வந்து தப்பு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அரவிந்த் கோஷ் வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி முயற்சியிலே பாராட்டி எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கு. அண்ட் who wrote the book 10th question, who wrote the book titled How India Wrought for Freedom வந்து 100% நேற்று நம்ம பார்த்ததான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து. ஸோ தட் the beginning of national consciousness is deeply embedded in its ancient past அப்படி சொல்லிட்டு வந்து. ஸோ அப்போ நமக்கு கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றி தேசிய விழிப்புணர்வு தொடக்கங்களை அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக எடுத்துரைத்தார் வந்து. ஸோ மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தது காரணம் ஈஸ்டர்ன் கல்ச்சர் வந்து. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம சோசியல் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு தியாசபிக்கல் சொசைட்டி வரையும் ஸோ அதுதான் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ இந்தியன்ஸ் அவங்ககிட்டே வந்து ப்ரைடாக வந்து அவங்களுடைய அந்த முன்னோர்களை வந்து ப்ரைடாக வந்து கருதணும். அப்புறம் அவங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து இருக்குல்ல, ஸோ அது வந்து. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து. Assistant, the collector of Tirunelveli, Robert Ash, was shot dead at Maniyachi railway station, Vanchinathan. வாஞ்சிநாதன். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படி பார்க்கணும் வந்து. பை வாஞ்சிநாதன் சொல்லி வரணும். அடுத்து கரெக்ட் தான் ஸ்டேட்மெண்ட் வந்து. அடுத்து ரீசன் வந்து the aim of the Bharat Mata Association was to kill European officers and inspire Indians to revolt, which they believed would eventually lead to Swaraj வந்து. ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்லுவதன் மூலமாக இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவதே பாரத மதா அமைப்பின் குறிக்கோள் ஆகும் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ அதுவும் கரெக்ட். ஏன் வந்து அவர் கொலை பண்ணாருன்னா எதுக்காக காரணம் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை திஸ் ஆர்கனைசேஷன் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்படின்னு கொல்ல ஆரம்பிச்சா எத்தனை பேர் கொள்றது வந்து. பிரிட்டிஷ் சும்மா பார்த்துட்டு இருப்பாங்களா, அடுத்து அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு 10, 100 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா கில் பண்ணுவான் வந்து. ஸோ அப்படி நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயலன்ஸ் அப்படின்றது முடிவில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இனிஷியலாக வந்து அட்ராக்ட் பண்ணும், அப்புறம் ஒரு பயத்தை கொடுக்கும், அப்புறம் பிரிட்டிஷ் என்ன பண்ணணும்னா கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய இதில் சுதந்திர போராட்டத்தில் நம்ம பார்க்கணும் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இப்போ போத் ஏ அண்ட் ஆர் இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. 11th கொஸ்டின். அடுத்து 12th வந்து சூஸ் த கரெக்ட் பேஸ், சரியான நிலையை தேர்வு செய்க. சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி வந்து இப்போ தான் பார்த்தோம் 1906 அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ வந்து இது வந்து 1905 வந்து தப்பு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் அப்படி சொல்லி பார்க்குறோம். கோரல் மில் ஸ்ட்ரைக் வந்து கோரல் நூற்பாலை அப்படின்றது எந்த வருஷம்? 1908. அடுத்து திருநெல்வேலி அப்ரைசிங் அதே வருஷம் தான் வந்து. கோரல் மில் ஸ்ட்ரைக்கில் வந்து என்ன பண்ணார், பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு தேச துரோகம் செடிஷன் சொல்லி போட்டு 2 ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. கொடுத்த உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து வைலண்ட் பிகா இருப்போம். அப்போ கரெக்ட். ஆஷ் மாடர் வந்து அதுவும் கரெக்ட் 1911 வச்சுக்கிறோம். ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து 3 and 4 ஆர் கரெக்ட் வந்து. ஸோ 1 and 2 வந்து இன்கரெக்ட் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அடுத்து லாலா லஜபதி ராய் பஞ்சாப், பாலகங்காதர் திலகர், பிபின் சந்திரபால், வி.ஓ. சிதம்பரம் தமிழ்நாடு வந்து. ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா CBAD அப்படி பார்க்குறோம் வந்து ஆன்சர் வந்து.
அடுத்து 14th கொஸ்டின் வந்து partition of Bengal in 1905 brought to an end of moderates role in Indian freedom movement வந்து 1905 ஆண்டில் நடைபெற்ற வங்கப்பிரிவினையின் இந்திய விடுதலை இயக்கத்தில் மிதவாதிகளின் பங்கு முடிவுக்கு வந்தது. கரெக்டா? கிடையாது. ஏன்னா மிதவாதிகள் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, தீவிரவாதிகளால் ஒண்ணுமே பண்ண முடியாது. 1907ல ஸ்பிளிட் ஆகி போயிடுவாங்க வந்து. அப்போ 1905, 1906, 1907 வரையும் கூட அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். திருப்பியும் வந்து யார் வராங்க, மாடரேட்ஸ் லீடர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒன்னா சேர்ந்துடலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ வந்து ஒப்பந்தம் பேக்ட் வந்து போகிறாங்க 1916ல். அப்படி ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் யாருடைய லீடர்ஷிப்பில் போகிறாங்க வந்து காந்தி தான். இப்போ காந்தி என்னவா இருக்கார், எக்ஸ்ட்ரீமிஸ்டா மாடரேட் தான். அப்போ முடிவுக்கு வந்துச்சுன்னா என்னது, அப்போ அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் காந்தியோட தலைமையில தான் இவங்க வந்து திருப்பியும் போகிறாங்க அப்படி சொல்லி வந்து. ஸோ அங்கங்கே ஒன்று ஒன்றா சீக்ரெட் சொசைட்டியாகவும் அசோசியேஷனாகவும் இருப்பாங்க. ஆனால் மாடரேட்ஸ் கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்சி வந்து இருக்கும் அப்படி பார்க்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் வந்து ராங் அப்படி பார்க்கணும், கூட்டரியே வந்து தவறு. த சூரத் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செப்பரேட் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃப்ரம் மாடரேட்ஸ் எந்த வருஷம்? 1907 1907 வந்து பார்க்கணும். அதான் சூரத் பிளவு அப்படி பார்க்கணும். ஸோ இது வந்து கரெக்ட் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் பட் ஆர் இஸ் ட்ரூ அப்படி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ ஏ தவறு ஆனால் ஆர் வந்து சரி அப்படி சொல்லணும். அடுத்து 15 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் வந்து பின்னொரு கூட்டத்தில் எது சரியானது? த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி ப்ரோக்ராம் லார்ஜ்லி ஸ்ட்ரெஸ்ட் அப்பான் செல்ஃப் ஹெல்ப் வந்து. ஸோ ஆக்கப்பூர்வமான சுதேசி திட்டங்கள் பெரும்பாலும் சுய உதவி வலியுறுத்தின அப்படின்னு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் வந்து. ரவீந்திரநாத் தாகூர் வாஸ் ஒன் ஆஃப் த சென்ட்ரல் ஃபிகர்ஸ் ஹூ பாப்புலரைஸ் சச் ஐடியாஸ் த்ரூ ஹிஸ் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுவும் கரெக்ட் வந்து. ஸோ அடுத்து வந்து ஹி ஆல்சோ மேட் த கால் ஃபார் யூட்டிலைசிங் மேலாஸ் ஆர் ஃபேர்ஸ் டு ஸ்ப்ரெட் த மெசேஜஸ் ஆஃப் வந்து ஆத்மசக்தி வந்து. ஸோ ஆத்மசக்தியின் செய்தியை பரப்ப மேலாக்கள் எனப்படும் திருவிழாக்களை பயன்படுத்துவதும் அவர் அழைப்பு விடுத்தார் பார்க்கிறோம். எல்லாமே கரெக்ட் வந்து. ஸோ அந்த இடத்துல ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பண்ணுவார். இவன் 1990 வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பட்டம் நைட்வுட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கிரேட் பிரிட்டனுடைய கிங்குக்கு வந்து ஒரு லெட்டர் சார் வைஸ்ராய்க்கு வந்து லெட்டர் எழுதுவார் வந்து இந்த மாதிரி நான் வச்சுக்கிறதுல அர்த்தமே இல்லை, பிரிட்டிஷ் வந்து இவ்வளோ ப்ரூட்டலாக வந்து என்னுடைய மக்களை வந்து கில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் மாட்டிக்கிட்டு பெருமைப்படுறதுக்கு வேலையே இல்லை அப்படின்னு. காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கேசரி இந்து அப்படின்றத அவர் பட்டத்தையும் திறந்துடுவார். ரெண்டு பேருமே அடுத்தடுத்து பண்ணிடுவாங்க அப்படி பார்க்குறோம் வந்து. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ. ஸோ அப்போ அனைத்தும் அப்படி சொல்லி பார்க்குறோம். டி ஆல் 1, 2 and 3 அப்படி பார்க்குறோம்.